அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 24th நவம்பர். இது வந்து நீங்கள் மந்த்லி அண்ட் வீக்லி அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ ட்ரேடர்ஸ் ஏன்னா மார்க்கெட்டில் அந்த சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு புரியும், எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், மார்க்கெட் ப்ரொஃபைல் உண்டான பேசிக் வீடியோஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணி ஒரு செஷனுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுவே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும், மார்க்கெட் எப்படி புரிஞ்சிக்கிறதுன்றது. அகெயின் ஒரு லாஸ்ட் 1 இயருக்கு உண்டான கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் 1 இயருக்கு உண்டான கான்டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 இயரில் எப்பப்போலாம் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். அந்த பீரியடில் இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ஸ்ட்டை போய் பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் அந்த வியூ வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைப்ரரி உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் ஓப்பன் சோர்ஸாக உங்களுக்கு வந்து எங்கேயும் அவைலபிளாக இருக்காது. ஸோ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக வந்து அதர் டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேரிஷன்ஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். அகெயின் மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய பேசிக்ஸை ஃபுல்லாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி இந்த பேசிக்கை தான் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து கோர்ஸாகவே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இதை தவிர இன்னும் அட்வான்ஸாக மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு 10 நாள் கோர்ஸ் போகணும் அப்படிலாம் கிடையாது, இது ப்ராக்டிஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல ரொம்ப டீட்டெயில்டாக அட்வான்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணுவீங்க. அதுக்கு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட அந்த கோர்ஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு உண்டான விஷயங்கள் ஆல்ரெடி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, எல்எம்எஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இங்கே வீக்லி அப்டேட் அப்படின்னும் போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் அந்த மந்த்லி ப்ரொஃபைல் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, வீக்லி ப்ரொஃபைல் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, டே ப்ரொஃபைல் எங்கே இன்ஃபர்மேஷன், மார்க்கெட் கரெக்டாக வந்து இப்போ வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கா, மார்க்கெட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது. இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் ஏற்கனவே படித்தவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேயில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி கன்ஃபார்ம் ஆகுன்றது நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும், கான்டெக்ஸ்ட் பண்ணணும். இது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களை வந்து மாற்றிக்கணும். இந்த ஹேபிட் உங்களுக்கு வந்துட்டாலே போதும், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஓரளவுக்கு லாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. லாஸ் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட் எப்போ எடுக்கணும் தெரியும். எல்லா பிரேக் அவுட்டை நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே வந்து முக்கியமாக இருக்கும். மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, இல்லை ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா, இல்லை மார்க்கெட் பிரேக் அவுட்டில் இருக்கா, இல்லை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து நமக்கு எழுதிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படி பார்ப்போம். ஸோ கரண்ட்டாக நீங்கள் வந்து மந்த்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் வருது அப்படி பாருங்கள். மந்த்லி ப்ரொஃபைலில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இதில் டிஸ்கஸ். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் மந்த்துக்கு அபோவில் ப்ரைஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு, ஆனால் ப்ராப்பராக கண்டினியூ ஆகலை. சஸ்டெயின் தான் ஆகுது, நல்லா பாருங்கள், சஸ்டெயின் ஆகுது, ஆனால் நமக்கு கண்டினியூ இல்லை. நல்லா கேள்விப்பாரு. நிஃப்டி ப்ரீவியஸோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, ஹைக்கு போயிட்டு ஹைலேருந்து என்ன பண்ண உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும், பிரேக் அவுட் கொடுக்கல. ஓகேங்களா? அது இங்கே உண்டான கேள்வி. இது ரெண்டுமே வந்து மந்த்லி நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் உடைய ரேஞ்சுக்குள்ளவே திரும்பவும் பேங்க் நிஃப்டி என்ட்ரி ஆகிடுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட இந்த வாரம் வந்து மார்க்கெட் எதிர்நோக்குது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்கல, பிரேக் அவுட்டே கொடுக்கல. இங்கே பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, திரும்பவும் ரேஞ்சுக்குள்ளே வந்துருமா அப்படின்ற அந்த கேள்வியோடு நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து பிரேக் அவுட்டே ஒன்றும் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போது பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப கீ ரோலாக வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்து புரியுது. ஓகே, வீக்லி அப்டேட். ஸோ வீக்லி ப்ரொஃபைலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அதை வந்து எவிடென்ட்டும் பண்ண முடியுது. ஸோ ப்ரீவியஸ் ரேஞ்ச், இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு அபோவில் ப்ரைஸ் என்ன பண்ணல, உங்களுக்கு சஸ்டெயின் ஆகலை, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரீவியஸ் ரேஞ்ச் அபோவில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு
லாங் லிக்விடேஷனாக எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு டேர்ன் ஆகுமா, இல்லை எக்ஸிஸ்டிங் ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி தான் இங்கே வீக்லியில் நமக்கு இருக்குது. அப்போ இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சை சூஸ் பண்ண போகுது, அபவ் ரேஞ்சா இல்லை ப்ரீவியஸ் ரேஞ்சுக்கு ப்ரைஸ் வருமா. நிஃப்டி ஸோ ஆல்ரெடி அது வந்து ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து அப்பர் தேர்டில் இருக்கா, மிடில் தேர்டில் இருக்கா, இல்லை லோயர் தேர்டில் இருக்கா, லோயர் தேர்டா அப்பர் தேர்டா மிடில் தேர்டில் மார்க்கெட் வந்து இந்த வாரம் இருக்க போதா அப்படின்ற அந்த கேள்வியோட நிஃப்டி வீக்லியை நம்ம பார்க்கணும். இதற்கு நடுவில் வந்து நம்ம இந்த வீக் வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார், நிஃப்டியோட ஐடி செக்டார். அப்போ ஐடி செக்டார் வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தது, நிஃப்டி ஐடி செக்டார் சர்ப்ரைஸ் கொடுத்தது. ஆனால் சர்ப்ரைஸ் என்ன ஆகும் உங்களுக்கு, பிரேக் அவுட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. ஓகேவா, அப்போது இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம், இமோஷனலாக நம்ம வந்து ட்ராப் ஆகிட்டே இருப்போம் மார்க்கெட்டில். அதுக்கு தான் வந்து எவிடன்ஸ் பண்ணோம். ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்து இந்த வீக்கில் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்கோட நேச்சராக வந்து ஐடியில் இருக்கக்கூடியதை நம்ம மார்க்கெட் பிரெத்தாக வந்து பார்த்துருக்கோம். அதை வரக்கூடிய வீக்கில் ஒரு நாள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் வீக்கோட ஹையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ இங்கேருந்தே நமக்கு திரும்ப ஐடி செக்டார் வந்து நமக்கு ரைஸ் ஆகுமா, கரெக்டாக இயர் எண்டில் ஆகாது. ஓகேங்களா, அதுக்கு நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சை வந்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ வந்து இருக்க மாதிரி தான் தெரியுது, பார்ப்போம். எனிவே நம்மளை பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் மார்க்கெட்டில் எவிடென்ட் பார்க்காம நம்ம எதுவுமே டிசைட் பண்ண மாட்டோம். நம்ம இதெல்லாமே வந்து கான்டெக்ஸ்ட்டாக தான் ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் இருந்தால் தான் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தேவையான எவிடன்ஸ் கிடச்சிருச்சா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கூடவே வந்து முக்கியமான ஒரு செக்டாரையே இன்றைக்கி நம்ம பார்ப்போம், ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டாரும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் நமக்கு இருக்குது, நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. அதே நேரத்தில் எந்த இடத்துல நமக்கு வந்து செல்லிங் இனிஷியேட் ஆகிடுச்சோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் இப்போ சஸ்டெயினாக இருக்குது. அப்போது இங்கே வந்து இவங்க அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அக்ரெசிவ் பையிங் ஒன்றும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஏதாவது ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்றது கேள்வி இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உண்டான அந்த டேரிஃப் டீல் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. அது வந்து ஒரு கேள்வியாகவே இன்னும் வந்து டீல் வந்து முடியல, ஒரு டிஸ்கஷன்லேயே தான் போயிட்டுருக்கு. டிஸ்கஷனில் பாசிட்டிவான டிஸ்கஷன் இருந்ததுன்னா உடனே மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, இல்லைனா அப்படியே சஸ்டெயின் ஆகுது. இப்படி தான் போயிட்டுருக்கு தவிர இன்னும் நமக்கு அது டீல் முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கு. ஓகேங்களா, ஓகே, இது முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதை தவிர வந்து நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் நமக்கு கிளியராக வந்து பேங்க் நிஃப்டி நமக்கு அலைன் ஆகிருக்கு. ஆனால் என்ன கண்டினியூ இல்லை, பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து அலைன் ஆகிருக்கு ஆனால் கண்டினியூட்டி இல்லை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவில் இப்போது பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்த பிளேயர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்டில் நியூ மணியை கொண்டு வந்திருக்காங்களா, தட் மீன் லாங் டைம் ட்ரேடர் உள்ளே வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி இருக்குது. பார்த்தா தெரியுது லாங் டைம் ட்ரேடர் வந்த மாதிரி இல்லை. இப்போ லாங் டைம் ட்ரேடர் இல்லை அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கொடுக்குமா, எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கொடுக்குமா அப்படின்றது இங்கே நீங்கள் ப்ரொஃபைலை பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும். ஸோ லாஸ்ட்டாக இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ஒரு வாட்டியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே பிலோவில் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது, ஆகிடுச்சுன்னா நேராக என்ன வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெர்ஜின் பிபிஓசிக்கு ப்ரைஸ் வரும். ஓகேவா, ப்ரைஸ் வந்துச்சுன்னா அங்கேருந்து ரியாக்ட் ஆகணும்னா உங்களுக்கு அந்த இந்த கான்செப்ட் ஆக்டிவேட் ஆகிடும், வேல்யூ ஏரியா கான்செப்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுன்னா உங்களுக்கு நேராக ப்ரைஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து உடனே போயிடுமா, உடனே வருமா அப்படின்னு அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான புரிதல். நிஃப்டி வந்து நமக்கு எதுவும் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணவே கிடையாது. அது பாட்டுன்னு கரெக்டாக ஸ்டாண்டர்ட் டிவிஷனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்குது. ஹையை ஒன்றும் பிரேக் பண்ணவே இல்லை ஸ்டாண்டர்ட் டிவிஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் இங்கே வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா நேராக எங்கே வரும், வேல்யூ ஏரியா ஹைக்கு வரும். இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இங்கே பையர்ஸ் இல்லை அப்படின்னா நேராக எங்கே உங்களுக்கு மிடிலுக்கு வந்துடும், பையர்ஸ் இல்லை அப்படின்னா நேராக எங்கே வரும். சிம்பிள். இதில் ஏதாவது புரியறதுக்கு நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? அப்போது அதனால தான் இங்கே வந்து ப்ரொஃபைலை வந்து நம்ம லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து நம்ம வந்து யோசிச்சிட்டே இருந்தோன்னா காலங்கள் போயிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ இதில் டீப்பாக லேர்ன் பண்ணி முடிக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஓவர் பாட் ஓவர் சோல்டு இந்த ஏரியாஸில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அங்கே போய் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே மார்க்கெட் வந்து இப்போ ஆர்எஸ்ஐயில் ஓவர் பாட்டில் இருக்குது, ஓவர் பாட்டில் ஒரு ஸ்லைட் ரீட்ரேஸ் வந்து போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக நம்ம வந்து அனலிஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் மார்க்கெட்டு
இங்கே ப்ரொஃபைல் வந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிய வச்சிடும். சிம்பிள் மீன்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டு ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக புரிய வச்சிடும். திரும்ப திரும்ப நம்ம வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸில் ஒர்க் ஆகுதா, 2 ஹவர்ஸில் ஒர்க் ஆகுதா, 15 மினிட்ஸில் ஒர்க் ஆகுதா, 5 மினிட்ஸில் ஒர்க் ஆகுதா, வீக்லியாக, இந்த மாதிரி தலையெல்லாம் பிடிச்சிது. ப்ரொஃபைல் அவ்வளோதான், ஒரே கான்செப்ட். ப்ரொஃபைல் கரெக்டாக செட் ஆகிடுச்சா, அக்செப்ட் ஆகிடுச்சா, ரிஜெக்ட் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து எப்படி இந்த பர்டிகுலர் நாலேஜை நம்ம வந்து மணியாக மாற்றணும், நம்மளுடைய பணமாக மாற்றணும் அப்படின்ற அந்த ப்ராக்டிஸ் போயிடணும். அவ்வளோதான். எவ்வளோ நாளைக்கு ஒன்றும் சார்ட்லேயே உட்காந்து நம்ம வந்து தலையை பிச்சுட்டு போயிட்டுருக்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் ஒருத்தர் உங்களை பற்றியான கேள்வி. இது எதுவும் நான் வந்து மார்க்கெட்டோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஒரு ஒன் டைம் எஃபர்ட் உங்களோட ட்ரேடிங் கரியரில் ஒரு ஒன் டைம் எஃபர்ட் போட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் டீட்டெயில்டாக எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதர் சிஸ்டம்ஸ் எல்லாமே எப்போ ஒர்க் ஆகும் எப்போ ஒர்க் ஆகாதுன்றது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அது நெக்ஸ்ட் வந்து எப்படி இதை வந்து நம்ம பணமாக மாற்றுறது அப்படின்ற அந்த ப்ராக்டிஸ்க்கு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, நிஃப்டி இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான கான்டெக்ஸ்ட்டு நம்ம வந்து டே வைஸ் இன்ட்ராடே வேல பார்ப்போம். டே வைஸில் வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்மார்ட் மணியோடைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஓப்பன் அப் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி இங்கே போயிடுது. இந்த டேலே வந்து நமக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லை. ப்ராப்பராக எங்கேயுமே ப்ராப்பரான ஒரு சிங்கிள் பிரிண்ட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம சொன்னோம் இந்த லெவலுக்கு அபவில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, பிலோவில் ஓப்பன் ஆகுதா, எப்படி நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டேவோடைய கான்டெக்ஸ்ட்டில் நம்ம சொல்லி கான்டெக்ட் ஃபார் 21st சொல்லிடணும். ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆனது எக்ஸாக்டாக உங்களுக்கு வேல்யூ ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணார், கடைசி மார்க்கெட் முடியும் போது டைம் ஸ்பெண்ட் பண்ண இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆனால் என்ன பண்ணல, லோவை கட் பண்ணல. அப்போ என்ன அவருக்கு மார்க்கெட்டில் பையர்ஸும் ஆக்டிவாக இருந்திருக்காங்க, செல்லர்ஸும் ஆக்டிவாக இருக்காங்க. ஸ்மார்ட் மணி ப்ரெசன்ஸு இல்லை. ஸ்மார்ட் மணி என்ன பண்ணல, மார்க்கெட் இப்படி கீழேயும் தள்ளி விடலை, மேலேயும் கூட்டிகிட்டு போகல. அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணலை, சும்மா அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் சும்மா ஒரு லோ ஒரு ஹை, இது ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்குள்ளேயே ஒரு லோ ஒரு ஹை வந்து அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் யார் ரீட்டைலர்ஸ் தான் ட்ராப் ஆகி போயிட்டே இருந்தப்போ அவங்களுக்குள்ளவே பண்ணி அதுக்குள்ளே 5 மினிட்ஸு 3 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து எவ்வளோ பேர் இங்கே வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருப்போம். அப்போ நம்ம ப்ரொஃபைல் தெரியும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரீவியஸாக மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு மேலே கன்ஃபார்முக்குள்ளே பிலோவில் இருக்குது அப்படின்னா ஓகே நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு மேலே எனக்கு ஸ்மார்ட் மணி வந்தால் தான் ட்ரேட் ஆன டே, இல்லைனா பெருசாக ஒன்றும் மணி பண்ண முடியாது மார்க்கெட்லிங்க. ஓகேங்களா? புரியுங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா மார்க்கெட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி வந்து உங்களுக்கு வந்து புரியும் போது உங்களோட நேரம் வந்து விரையமாது. அதர் ஏரியாஸில் நீங்கள் போய் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேறு அனலைசஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈக்விட்டியில் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு நேரம் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன தெரியும், மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேட் பண்ண உங்களுக்கு தெரியணும். இன்னொரு பக்கம் பொசிஷனாக மார்க்கெட்டை எப்படி நம்ம வந்து ஒரு இன்கம் கொண்டு வருது அப்படின்றத நம்ம வந்து பழகணும். இன்னொரு பக்கம் மார்க்கெட்டில் எப்பப்பெல்லாம் ப்ராப்பரான ஒரு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ அப்போ மட்டும் அந்த இன்ட்ராடேவோடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், நீங்கள் கொஞ்சம் ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை நிஃப்டி பேங்க், உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் ப்ரொஃபைலை மேட்ச் பண்ண அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான இதை வச்சு தான் ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து வரதுக்கான முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். இந்த மாதிரி நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களை வந்து மார்க்கெட்டில் ஒரு டீசென்ட் இன்கம்மை கேட்கணும். ஓகேங்களா? ஸோ அதர் ஏரியாஸை பற்றி எனக்கு கமெண்ட்டில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜென்யூனான மெத்தட், எல்லாராலையும் இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே அவங்க பண்ண முடியும் அப்படின்ற மெத்தடை நம்ம சொன்னோம். நம்ம வந்து சூப்பர் ஹீரோவோட எல்லாம் நம்மளை கம்பேர் பண்ணிப்பாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ வந்து இந்த ஃபஸ்ட் 1 கேண்டில் 2 கேண்டில் 3 கேண்டில், நம்ம சூப்பர் ஹீரோஸே நமக்கு வேணாம். நமக்கு வந்து நார்மல் ஹியூமனாக வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு பண்ண தெரிஞ்சாலே நமக்கு போதுமானது. ஓகேங்களா? அப்போது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜென்யூனான ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இப்படி பார்த்துக்கலாம், இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு பார்த்துக்கலாம், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நான் கொடுக்க ரெடியாக இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைலில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, எங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, எங்கே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, அவ்வளோதான். இது தெரிஞ்சிட்டாலே அந்த டேல என்னாச்சு, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் சூப்பர் ஹீரோஸ் பண்ணக்கூடிய வேலை. ஓகேங்களா? அது வந்து நம்ம தரோம். பட் அதில் பண்ண முடியாது நான் சொல்லலை. அதுக்கு நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணிருக்கணும். அதை நான் ஆர்டர் ஃப்ளோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃபைன். அப்போது வீக்லி மந்த்லி டெய்லியில் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு பிலோவில் கன்ஃபார்ம் பண்ணால் டைரெக்டாக என்ன ஆகிடும், உங்களுக்கு
இந்த வெர்ஜின் பிபிஓசிக்கு ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பையர்ஸ் ஃபெயில் ஆனால், இஃப் பையர்ஸ் ஃபெயில், இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ப்ரைஸ் வரும். அதுக்கு நடுவில் ஏதாவது ஹடில் இருக்குன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இங்கே புஷ் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஏற்கனவே நம்ம சொன்னது இது வந்து இயர் எண்டு முக்கியமாக மைண்டில் வச்சுக்கணும். மார்க்கெட் வந்து இப்போ எங்கே இருக்குது, இயர் எண்டில் இருக்குது. ஸோ இயர் எண்டில் எஃப்ஐஎஸ்லாம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பிரேக் எடுப்பாங்க. அவங்க வந்து ஃபைனலாக எடுக்க வேண்டிய அந்த ரேலியை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த டேலையே நம்ம சொல்லியிருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், கான்டெக்ஸ்ட் ஃபார் உங்களுக்கு வந்து 10th நவம்பரோ இல்லை கான்டெக்ஸ்ட் ஃபார் ஆமாம் கான்டெக்ஸ்ட் ஃபார் 10th நவம்பரோ அந்த மாதிரி அந்த இதில் போய் அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அவங்க லோவை டச் பண்ணிவிட்டு டேர்ன் ஆகிருக்காங்க. அப்போது ஒரு ஷார்ட் டைம் ரேலி வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு தேவை கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இடத்துல ப்ரொஃபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிருக்கும். யாரெல்லாம் ப்ராப்பராக இது வந்து ஒரு பொசிஷன் ட்ரேடராக வந்து ஸ்விங் ட்ரேடர், ஐ மீன் பொசிஷன் ட்ரேடராக ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துனாங்களோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதுக்கு உண்டான பலன் வந்து அவங்களுக்கு இந்த மந்த்லி இன்கமில் கிடச்சிருக்கும். ஸ்டில் வந்து தயங்கிட்டே நம்ம ஸ்ட்ராட்டஜி போட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து மார்க்கெட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோவில் ஏதாவது நமக்கு இந்த ஃப்ரைடேலேருந்து ஒரு லெசன்ஸ் ஏதாவது நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து ஃப்ரைடேவோடைய ஆர்டர் ஃப்ளோ. ஃப்ரைடேவோட ஆர்டர் ஃப்ளோ ஆல்ரெடி ஹை அண்ட் லோ வந்து நமக்கு ப்ரீவியஸாக கான்டெக்ட் பிரகாரமே இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து அதை கம்பேர் பண்ணல. இப்போ உங்களுக்கு வந்து இந்த லெவல் தான் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட்டு அந்த ப்ரீவியஸ் டேயில் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம். இந்த இடத்துல மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரீவியஸ் டேயோடைய லோ இந்த இடம் தோறேன். ஓகேவா? இந்த இடம் தான் உங்களுக்கு இப்போது ஃபஸ்ட்டு 5 minutes நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு 5 minutes உங்களுக்கு எப்படி வந்து ஓகே இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 minutes வந்து நமக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நெகட்டிவ் டெல்டா. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்கு, ஓப்பன் ஆகிட்டு அப்போ கான்ட்ரவர்ஷியலா. ஓகே, நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டெல்டா இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை, அபோவில் கன்ஃபர்மேஷன் நமக்கு வரணும். ஏன்னா இது முன்னாடி இருக்க கேண்டில் வந்து நம்ம சரியில்லை, வரணும். ஓகேங்களா? ஓகே, இன்னொன்று நமக்கு நல்லா தெரியும் இங்கே ப்ரீவியஸாக என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் வந்து டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கேண்டில் நெகட்டிவ், அப்போ கட்டாயம் இதுக்கு பிலோவில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது எப்போ வால்யூம் வருதா பாருங்கள். இங்கே வால்யூம் வருது, நெகட்டிவ் வால்யூம் வருது, கன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை. நெகட்டிவ் வால்யூம் வருது, கன்ஃபர்மேஷன் இருக்கா, இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே மார்க்கெட் கிடைக்குது. ஓகேங்களா? நல்ல ஹியூஜ் வால்யூம் இங்கே நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே அபவில் எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ டவுன் சைடுக்கு ஒரு ஆப்போசிட், ஏன்னா இங்கே ஏற்கனவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு வரணுன்றதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ அந்த எதிர்பார்க்கறதுக்கு உண்டான உங்களுக்கு அந்த வால்யூமோடைய கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல வால்யூம் மார்க்கெட்டில் கிடையாது. இங்கே 60,000 செல்லிங் டெல்டா இங்கே வருது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு கீழே நீங்கள் ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நீங்கள் எப்படி அதெல்லாம் ரொம்பலாம் பார்க்க முடியாது, ஓரளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் எடுத்தாலே நீங்கள் நம்ம ஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே எஸ்எல்லை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் நான் லோக்கு வந்துச்சுன்னா இதான ப்ரீவியஸ் டே லோக்கா, ப்ரீவியஸ் டே இதான டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட்டு. ஓகே, இங்கே டார்கெட் வரும்போது உங்களுக்கு இங்கே ஏதாவது வால்யூம் என்ன வரணும், வால்யூம் வரணும். அதான் நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டு. இப்போ இங்கே லோக்கு வரும்போது வால்யூம் வரணும், அதான ரெக்குயர்மெண்ட்டு. ஓகே, லோக்கு வரும்போது நமக்கு இங்கே வால்யூம் வருதா அப்படின்னு, எஸ் வால்யூம் வருது. நெக்ஸ்ட் என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் இல்லை, அப்போ லோவை மார்க்கெட் டச் பண்ணோன்னா அப்போ இங்கே என்ன பண்ணணும், பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் என்ன ஆகுது, உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, ட்ரைலிங் எஸ்எல் நீங்கள் போட்டுடணும். ஒன்று என்ன பண்ணணும், ட்ரைலிங் எஸ்எல் போடணும். எப்போ இதை தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறதோ ட்ரைலிங் எஸ்எல் போடணும். க்ளோஸ் வச்சாச்சு, அவ்வளோதான். ட்ரைலிங் எஸ்எல் போட்டுட்டு நீங்கள் அந்த ஷார்ட் ட்ரேடை முடிச்சிடணும். நெக்ஸ்ட் என்ன ஆகணும், உங்களுக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்போ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு எங்கேயாவது வால்யூம் வருதான்னு பார்த்துட்டே இருக்கணும். வால்யூம் வருதா, இவங்க இந்த கேண்டிலில் வால்யூம் வந்துருக்கு. ஓகே, இப்போ இங்கே லோலேருந்து ப்ரைஸ் போகுது. இப்போ இந்த கேண்டிலில் வால்யூம் வந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ, 100,000 வால்யூம் வந்திருக்கு. அப்போ அதுக்கு அபவில் மார்க்கெட்டை நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். என்னது,
இதுக்கு அபோவில் மார்க்கெட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதான் எனக்கு ரெக்குயர்மெண்ட்டு. ஓகே, இல்லை எனக்கு வால்யூம் வந்துச்சு, இதை பார்த்தோன்னு நான் போகிறேன், இமோஷனாக நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சிலர் ட்ரேடர்ஸோட அது ஆட்டிடியூட் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இங்கே ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணணும், எஸ்எல் வைக்கணும், அவ்வளோதான் சிம்பிள், வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஓகேங்களா? அப்போ என்ன ஒரு 40 பாயிண்ட் இங்கே எஸ்எல் உங்களுக்கு வருது. அப்போது அந்த எஸ்எல் உங்களுக்கு சரிப்பட்டு வந்ததுன்னா நீங்கள் போங்க. அப்படி இல்லையா என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துகிட்டு அமைதியாக இருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூம் வருது, ஆனால் நல்ல புல்பேக்கு. அடுத்த கேண்டில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அகெயின் இங்கே என்ன வருது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு என்ன வந்துடுது, அதுக்குள்ளே விவேப் வந்துடுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு எப்போ வால்யூம் வருதுன்னு பார்க்கணும். இல்லை எப்போ உங்களுக்கு அபோவில் விவேப் மேலே, விவேப்போட கான்செப்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். விவேப் மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகணும். இங்கே பாருங்கள், இங்கே க்ளோஸ் வருது, கன்ஃபார்ம் ஆகுது, கரெக்டாங்க வால்யூமும் வருது. அப்போது ஆல்ரெடி இங்கே ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட்டு மாறுது. அப்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் என்ன பண்ணால் இதை படம் வரைஞ்சி உக்காந்துட்டு பார்த்துட்டு, இங்கே வந்து ப்ரைஸ் மேலே போகுது, ப்ரைஸ் கீழே வருது, இப்படி பார்த்துட்டோ இல்லை இதையே பார்த்துட்டு இருந்தால் இல்லை, லாஜிக்கலாக பார்க்கணும். எந்த இடத்துல எதிர்பார்க்கணும், நெக்ஸ்ட் எந்த இடத்துல நான் எதிர்பார்க்கணும், நெக்ஸ்ட் எந்த இடத்துல நான் எதிர்பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் எந்த இடத்துல எதிர்பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே தான் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சு, அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல வால்யூம் தான், இங்கே இம்பேலன்ஸ் வந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட் வால்யூம் இங்கே வந்திருக்கா, கன்ஃபார்ம் ஆயிருக்கா, அப்போ ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்த வால்யூமை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டீங்க. இங்கே வந்து 100,000 வால்யூம் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணிடணும், எஸ்எல் வந்து ஸ்ட்ரிக்ட் எஸ்எல்லை போட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும். இப்போ அடுத்த விவேப் மேலே எப்போ மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு பாருங்கள், கன்ஃபார்ம் விவேப் மேலே இங்கே தான் கன்ஃபார்ம், இது க்ளோஸ் வைக்கும். அப்போ அந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கா, வால்யூம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன, கண்டினியூஸ் வால்யூம் வரணும், வருதா? ஓகே. அப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து டவுன் சைடுக்கு உண்டான இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வால்யூம் வருதா? எஸ், வால்யூம் வருது. போதுங்களா மார்க்கெட்டு? அப்போது இந்த இடத்துல நீங்கள் கன்வர்ஷன் டெசிஷன் எடுத்து ப்ராப்பராக எஸ்எல் போட்டு உக்காந்தா தான் இதை நீங்கள் ஓடி போய் பிடிக்க முடியும். ஐ மீன் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேப்சர் ஆகும். இதுதான் வந்து அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ரேஷியோ. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக பேக் டெஸ்ட் பண்ணணும். அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து கோ சார்ட்டில் நீங்கள் வந்து நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், டேட்டாஸ் அவைலபிளாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஐ இதானுங்க டார்கெட்டு, இப்போ இந்த இடத்துல கன்வர்ஷன் ஆச்சு, எது டார்கெட்டு, இதான டார்கெட்டு போட்டோம். இல்லை நடுவில் எங்கேயாவது உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சினா வெளியே வந்துடும். அப்போ ஏன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வந்தால் இந்த இடம் தான் அதிகமாக வால்யூம் வந்த இடம், இந்த கேண்டில். அப்போ இதுக்கு கீழே வந்து கன்ஃபார்ம் ஆகலை, வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது, இதான் ஹை இல்லை, இந்த டேவோட ஹை, அதுக்கே நான் பேலன்ஸோட லோ. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும், ஹை வால்யூம் வரணும், வருதா? 41,000 உண்டான வால்யூம் வருது. ஆனால் அதுக்கு உண்டான லாஜிக் இங்கே இருக்கா, டெல்டாக்கு மேலே க்ளோஸ் இருக்கா, இல்லை, அவசரப்படக்கூடாது. நெக்ஸ்ட் அப்போது இங்கே வால்யூம் வந்திருக்கு, டெல்டா சரியில்லை அப்படின்னா இந்த கேண்டிலே உங்களுக்கு என்ன மாறுது, இப்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக மாறுது. புரியுதுங்களா? வால்யூம் வந்திருக்கு, ஆனால் மூமெண்ட் இல்லை, டெல்டாக்கு கீழே க்ளோஸ். அப்போ யாரோட இடம், இது லிமிட் செல்லோட இடம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டவுன். அப்போ மேலே வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வால்யூம் வரும்போது தான் நீங்கள். அப்போ இங்கே ஓவர் ட்ரேடு பண்ணக்கூடாது, ப்ராப்பராக உங்களுக்கு மார்க்கெட்டு புரியும் போது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து திரும்பவும் உங்களுக்கு ரிஜெக்ஷன் எப்போ கிடைக்குது பாருங்க, ஹை வால்யூம் எப்போ வருது பாருங்க, அதுக்குள்ளே மார்க்கெட் முடிகிற டைம் ஆச்சு, 2:45 மணி ஆச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன். ஸோ இப்போது நான் திரும்ப சொல்கிறேன், அந்த டெல்டா வால்யூம் மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற லாஜிக்கு ப்ளஸ் வந்து இங்கே வால்யூம், இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லாஜிக்கலாக என்ன பண்ணணும், கான்டெக்ஸ்ட்டோடு நீங்கள் வந்து மார்க்கெட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் இன்ட்ராடேயில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதர்வைஸ் வந்து நிறைய ஓவர் ட்ரேடோ இல்லைனா நீங்கள் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கோர்ஸில் வந்து இப்போ வந்து ஆர்டர் ஃப்ளோடைய அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த காம்போ ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பப்படுறவங்க யாருக்கு ரியலி ரெக்வைர்டோ அவங்களாம் ஓகே, அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டு, ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, ரொம்ப டீட்டெயில்டாக ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம அனலைசிஸை பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேரோட ஃபீட்பேக் வந்து லாஸ்ட் இயர்லாம் நீங்கள் கேட்டதோடைய அதோடைய டெலிவரி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஏற்கனவே மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு 10,500 கொடுத்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணவங்க இந்த ஆர்டர் ஃப்ளோக்கு எதுவும் பே பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அதிலே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை இப்போ வந்து தீபாவளி ஆஃபரில் நீங்கள் வந்து அந்த 5,000 மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் மட்டும் இங்கே பே பண்ணி நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஜாயின் பண்ண மெம்பர்ஸு நியூவாக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா மார்க்கெட் மட்டும் ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் காம்போவாக எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னது பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மென்டார்ஷிப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அது வரைக்கும்
நானே வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் முதல்ல படிங்க, தேவைப்பட்ட வாங்க. ஏன்னா இது பிஸ்னஸாக பண்ணோன்ற அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் அந்த புரிதல், அந்த பேஷன்ஸியாக பண்ணக்கூடியது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லைனா வந்து அது வேஸ்ட். ஓகேங்களா? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கேன், நான் ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு நீங்கள் கைட் மட்டும் பண்ணால் போதும், நான் பார்த்துப்பேன், எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்க மட்டும் தயவுசெய்து மென்டார்ஷிப்பில் வாங்க. மற்றவங்களாம் உங்களுக்கு தேவையான மார்க்கெட் ப்ரொஃபைல் இங்கே தனியாகவே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆர்டர் ஃப்ளோவையும் தனியாக ஃபிக்ஸ் பண்ணி இது மட்டும் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய கரியரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப கான்டெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீக்கோட கான்டெக்ஸ்ட்டில் முக்கியமாக நமக்கு வந்து என்ன இன்றைக்கி இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, மார்க்கெட்டு ரேஞ்சுக்குள்ளே திரும்பவும் ட்ராவல் ஆக போதா இல்லை ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போதா? அப்போ ரியலி வந்து இது வந்து ட்ரெண்டு சேஞ்ச் தானா, ரியலி ட்ரெண்டு வந்து சேஞ்ச் தானா இல்லை ஃபேக்கா? ஓகேவா? இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம்ம என்ன பண்ணோம், ரியலி ட்ரெண்டு கண்டினியூ ஆக போதா இல்லை திரும்ப ரேஞ்சுக்குள்ளே வரப்போதா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த செஷனை பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு ட்ரெண்டை கண்டினியூ பண்ண போதா இல்லை திரும்ப ரேஞ்சுக்கு வந்துட போதா? ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியை ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. ஓகே. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட இம்பேக்ட்டு நிஃப்டியில் நல்லாவே தெரியுது. ஓகே. ஸோ நிஃப்டி ஒன்றும் அது சொல்லலை, ட்ரெண்டில் போகிறேன்னு சொல்லவே இல்லை. ஓகே. அது ஒன்றும் சொல்லவே, நான் ரேஞ்சில் தான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதர் செக்டார்ஸோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்மாவையும் ஐடியும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு இந்த மார்க்கெட் ரூட்டுக்கான புரிதல் வந்து உங்களுக்கு வந்துடும். கான்டெக்ஸ்ட் வைஸாக நீங்கள் டே கான்டெக்ஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா, இப்போ இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு நமக்கு இந்த பேலன்ஸை மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியல, கிளியர் பண்ண முடியல, லோவையும் கிளியர் பண்ண முடியல. அப்போ ஓப்பனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி மண்டேயோட ஓப்பனிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு போவாங்க. நெக்ஸ்ட்டு எந்த ப்ரொஃபைலில் மார்க்கெட்டு கிளியர் பண்ணணும்னு பார்த்துட்டு இந்த பிபிஓசி ப்ரொஃபைலை கிளியர். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன்.